நமசிவாய. இன்றைய நாள் 12/1/2024 நாள் வந்து பார்த்திங்கன்னா இஷ்டி தினம் அப்படின்ற மாதிரியான விஷயம். இதை பற்றி நான் ஏற்கனவே சில பதிவுகள் கொடுத்துருக்கேன். இஷ்டி தினம் அப்படின்னா நம்மளோட இஷ்டங்களை பூர்த்தி செய்யக்கூடிய நாள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லலாம். மெயினாக வந்து இந்த இஷ்டி தினம் அப்படின்ற ஒரு நாளிலே நம்ம வந்து எந்த விதமான ஹோமங்கள் செய்தாலும் அந்த ஹோமங்களுக்கு வந்து அதீத பலன் தரக்கூடியதாக இருக்கும். அக்னி வழிபாடு, ஹோமங்கள் அப்படிங்கிறத விட அக்னி வழிபாடு அப்படின்னு பொதுப்படையாகவே நம்ம வந்து சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஆரத்தி காட்டுவது கூட அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் நம்ம வந்து ஆரத்தி காட்டுறதுங்கிறது நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு நாளிலே நீங்கள் வந்து உங்களுடைய இஷ்டத்தை உங்களுடைய இஷ்ட தெய்வத்திடம், அதாவது உங்களுடைய டிசைர்ஸ் இருக்குல்ல, ஆசைகள், ஏதாவது ஆசைகளை வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் ஒரு விண்ணப்பம் மாதிரி, அதாவது நம்ம சுவாமி கிட்டலாம் வந்து எழுதி வைக்கிறது, அந்த மாதிரியான பழக்கமெல்லாம் இருக்கும் இல்லையா. முதல்ல நிறைய பேர் செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லாரும் நம்மளோட முன்னோர்கள்லாம் செய்து கொண்டிருந்த விஷயம் தான். அது மாதிரி அதுக்காக முடிஞ்சு வைப்பாங்க, ஏதாவது துணியில் முடிஞ்சு வைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பேப்பரில் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்திடம், அந்த இஷ்ட தெய்வத்திடம் நேர்ந்து கொண்டு அந்த ஒரு பேப்பரில் ஒரு துளி மஞ்சளை வைத்து அதை மூடி, அதாவது மூடி இந்த சென்ஸ் மடித்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு துணியில் கட்டி உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய காலிலே வைக்கலாம். அதாவது உங்களுடைய வேண்டுதல் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பணமாக வந்து இந்த கோயிலில் வந்து நான் இவ்வளோ பணம் போடுறேன் அப்படின்ற மாதிரி இருக்க வேண்டாம். நாம் வந்து என்ன பண்ணலாம்னா, இவ்வளவு தீபம் ஏற்றுகிறேன், அதாவது ஒரு கோயிலில் போனீங்க, உங்கள் இஷ்ட தெய்வத்தோட கோயில் போனீங்கன்னா ஒரு 32 தீபம் ஏற்றுகிறேன், ஒரு 50 தீபம் ஏற்றுகிறேன், 60 தீபம் ஏற்றுகிறேன், இந்த மாதிரியான ஒரு விஷயமாக, அல்லது வந்து ஒரு 23 தீபம் ஏற்றுகிறேன், மினிமம் ஒரு 23, இப்படி வந்து தீபம் ஏற்றுகிறேன் அப்படின்ற மாதிரி. அது எய்தர் நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ, அது உங்களுடைய வசதியை பொறுத்து, உங்களுடைய எண்ணத்தை பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரியான வேண்டுதல் செய்து பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாக பலிதம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த இஷ்ட தினத்தில் செய்வது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த நாளில் கண்டிப்பான முறையில் செய்துங்க. இந்த ஒரு நாளிலே வால்பேப்பர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆண்ட்ராய்ட்லையோ அல்லது லேப்டாப் கம்ப்யூட்டரில் வைக்கக்கூடிய வால்பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட், இந்த எலிஃபெண்ட் அல்லது யானை முக கடவுள் கணபதியுடைய படத்தை வைப்பதும் நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் கணபதியுடைய கோயிலுக்கு போயிட்டு, அரசமர கணபதி இருப்பாங்க இல்லையா, அந்த அரசமர கணபதியுடைய கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு விஷயம் தடையாக இருக்கிறதா, ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், ஃபினான்ஸ் ஆகட்டும், கேரியர், எனிதிங், ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கோ, உங்களோட குழந்தைகளுக்கோ, உங்கள் மனைவிக்கோ, உங்கள் கணவருக்கோ ஏதாவது ஒரு விஷயம் தடையாக இருந்தால் அதை வந்து நினைத்து கையிலே வந்து தேங்காயை வைத்துக்கொண்டு நேர்ந்து கொண்டு ஒரு 3 முறை வலம் வந்து அந்த தேங்காயை உடைக்கிறது அப்படின்றது முட்டு உடைக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதாவது முட்டு உடைப்பது அப்படின்னா தடையை விளக்குவது. ஸோ அது மாதிரி தடையை விளக்குவதற்கு இந்த ஒரு நாள் ரொம்ப சிறந்த நாள் விநாயகருக்கு. ஸோ அது மாதிரி செய்யுங்க. வால்பேப்பரில் நீங்கள் விநாயகரோ அல்லது யானை படத்தையோ வைத்து பார்த்து வரலாம். அதே போல் வந்து இந்த ஒரு நாளில் வந்து பாடி ஆக்டிவேஷன் மந்த்ரா அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்தீங்கன்னா, வேஸ்ட், அதாவது இடுப்பு பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய இடுப்பு பகுதி, அந்த இடுப்பு பகுதியை கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. மெயின் வந்து பார்த்தோம்னா நமக்கு இடுப்பு பகுதி, ஏன்னா அந்த முதுகெலும்பு அப்படி அந்த ஸ்பைன் அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லைன்னா நமக்கு வந்து எதுவுமே இல்லை. அப்போ அந்த இடுப்பு பகுதி அதுக்கு ரொம்ப மெயின், அதை தாங்கி பிடிக்கிறது இல்லையா. அதே போல் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ரூட் சக்கராக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு விஷயம் மெயின். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த இடுப்பு பகுதியை வந்து கையை வைத்து கொண்டாலும் சரி, அல்லது அந்த பாடியை வந்து நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாலும் சரி, நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை எரக்ட், ERECT, எரக்ட் என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லி வரலாம். அது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் இந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கு காலை முதலே ஈவினிங் வரைக்கும் ஏற்றினாலும் சரி, அல்லது உங்களுக்கு வந்து ஈவினிங் தான் ஏற்ற முடியும்னாலும் சரி, இந்த ஒரு நாளிலே நீங்கள் வந்து மேற்கு பகுதியிலே வடக்கோ அல்லது கிழக்கோ பார்த்து, எப்பொழுதுமே நான் வந்து இந்த மாதிரி விளக்கு ஏற்றும் போது நீங்கள் வந்து ஒரு சில பேர் கேட்குறாங்க எதை பார்த்து இருக்க வேண்டும் அப்படின்னு, டைரக்ஷன் அது தேவையில்லை. நீங்கள் வந்து வடக்கோ கிழக்கோ பார்த்து ஏற்றி கொள்ளலாம். எந்த இடத்தில் வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை, எந்த திசையில் வைக்க வேண்டும் என்ற விஷயத்தை இனிமேல் நான் வந்து ரெகுலராக அது மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் மேற்கு பகுதியிலே விளக்கேற்றி வைங்கள். அது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் வீட்டுக்குள்ளே. ஸோ அது வந்து வடக்கு பக்கமோ அல்லது கிழக்கு பக்கமோ பார்த்துக்கிட்டோம். அதே போல் வந்து இந்த ஒரு நாளில் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபியூச்சர் பிளானிங், உங்கள் ஃபியூச்சருக்கு ஏதாவது ஒரு எய்ம் ஏதாவது வச்சுருப்பீங்க, ஆம்பிஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான ஆம்பிஷன்ஸ் எல்லாம் வந்து பிளான் பண்ணுறதுக்கு இப்படி நம்ம வந்து அதை நகர்த்த போகிறோம் அப்படின்ற மாதிரி, காய் நகர்த்துவது இந்த மாதிரியான ஒரு விஷயமாக அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ஜேர்னல் நீங்கள் வந்து இன்றைக்கி பண்ணிங்கன்னா நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதாவது எழுதி வைப்பது, அதை எழுதி வச்சுட்டு அப்படியே ஒரு ஓரத்தில் மூடி வைக்கிறதுனால எந்த ஒரு பலனும் இருக்காது. அதை நாம் அடிக்கடி எடுத்து பார்த்து அதன்படி நடக்க வேண்டும். இந்த ஒரு நாளில் அதை எழுதுவதன் மூலமாக எந்த ஒரு விஷயத்தை அது மாதிரியாக எழுதுகிறோமோ அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக எண்டு வரைக்கும் போகும், எண்டு வரைக்கும் முடியும், சுபமாக முடியும் அப்படின்ற விஷயம் இருக்கிறது. அதனால தான் இந்த பிளானிங் பற்றி சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியூச்சரில் வாட் எவர் த பிளான் அது இருந்ததோ அதை நீங்கள் நோட் பண்ணி வைக்கிறது அப்படின்றது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் கோவிலிலே பூஜிக்கக்கூடிய பூஜை செய்வார்களே அந்த ஒரு ப்ரீஸ்ட் இருப்பாங்களே, அந்த ப்ரீஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி அவர்களுக்கு ஏதாவது பணம் கொடுப்பது, தாம்பூலம் வச்சு கொடுத்தாலும் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். தாம்பூலம் வைத்தோ கொடுத்தோ, அல்லது வந்து தனியாக நீங்கள் வந்து வழக்கமாக அவங்க வந்து தட்டில், நம்ம வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தட்டில் பணம் போடுவாங்க, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து தனியாக வந்து ஒரு வெற்றிலை பாக்கு மட்டும் வைத்து
அதான் தாம்பூலம் வைக்கிறனா அதுதான், பழம் ஏதாவது எக்ஸ்ட்ரா வச்சு கொடுத்தாலும் சரி, வஸ்திரம் வச்சு கொடுத்தாலும் சரி, எதுவே இந்த நீங்கள் ப்ரீஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி என்ன செஞ்சாலுமே அது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அவர்கள் மனம் இந்த நாளிலே உங்கள் மூலமாக குளிர்ந்தால் கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு நற்பலன்கள் உண்டாகும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. இந்த ஒரு நாளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இதை முதல்ல சொல்லியிருக்கணும். கிழக்கு பக்கமாக பார்த்ததான் இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சூரியனை வழிபடுவதற்கும் குபேரரை வழிபடுவதற்கும் மிக மிக ஏற்ற நாள்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் காலையில் உங்களால் 6 to 7 சூரியனை பார்த்து ஒரு 5 நிமிஷமாவது சூர்யாய நமக மந்திரம் சொல்லி வழிபடுவதால் வழிபடுங்கள். அல்லது ஈவினிங் வந்து சன்செட் ஆகிறதுக்கு ஒரு 1 hour முன்னால் 5 to 6 அது மாதிரியான முறையாக இருந்ததுனால அது மாதிரி பண்ணுங்கள். இல்லைன்னா வீட்டிலேயே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கிழக்கு பக்கமாக பார்த்து 3 முறை நமஸ்கரிக்க வேண்டியது. எப்படி ஓம் சூர்யாய நமக என்று சொல்லி 3 முறை நமஸ்கரிக்க வேண்டியது. அதை தொடர்ந்து ஓம் குபேராய நமக என்ற ஒரு மந்திரத்தினை சொல்லி 5 முறை நமஸ்கரிக்க வேண்டியது. அப்படி மொத்தமாக 8 முறை நமஸ்கரிக்க வேண்டியது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். குபேரரை வழிபட்டு யக்ஷாய குபேராய வைஷ்ணவனாய தந்தானி அதிபதி சமிருதி மே தேஹிதாவய ஸ்வாஹா என்ற குபேர மந்திரத்தினை சொன்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் மந்திரம் இருக்கும். ஸோ அந்த மந்திரத்தை சொன்னாலும் நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கலர் க்ரீன் கலர் அண்ட் எல்லோ கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஈவினிங் டைமில் க்ரீன் அண்ட் எல்லோ யூஸ் பண்ணலாம், அல்லது எல்லோ மட்டும் யூஸ் பண்ணலாம். நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். அவாய்ட் பண்ண வேண்டிய கலர் ஒயிட் கலர். இந்த ஒரு நாளிலே பொறுத்த வரைக்கும் நிஷித்த முகூர்த்த மந்திரம், அது வந்து கையில் குங்குமத்தை வைத்துக்கொள்ள சொல்ல வேண்டிய அந்த நிஷித்த முகூர்த்த மந்திரமானது ஸ்வர்ண மகாதேவியை நமக, ஸ்வர்ண மகாதேவியை நமக, ஸ்வர்ண மகாதேவியை நமக, ஸ்வர்ண மகாதேவியை நமக என்ற ஒரு மந்திரத்தினை இந்த ஒரு நாளிலே நீங்கள் வந்து 108 முறை சொல்லி வழிபடுவது நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நிஷித்த முகூர்த்த மந்திரம், அதை செய்து பலனடையுங்கள். நமசிவாய்.